வணக்கம் அன்பு நண்பர்களே, இது நம்மளோட யூடியூப் சேனல் மனிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப். நான் உங்கள் அன்பு தோழி யோகப்பிரியா. கடந்த சில நாட்களாகவே நாம் பல்வேறு பகுதியில் இருக்கிற மக்கள் வைக்கிற ரயில் சம்மந்தமான கோரிக்கைகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி பார்க்குறப்போ இப்போது நாம் பார்க்க போகிறது ஒரு அழகான ரயில் நிலையத்தை பற்றின கோரிக்கை. அதாவது அழகான ரயில் நிலையமா அப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இது அழகான ரயில் நிலையம் தாங்க. இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் ரயில்வே நிலையம். இந்த ரயில்வே நிலையத்துக்கு ஒரு நாளைக்கு 2 ட்ரெயின் தான் வருகிறது, பயணிகள் ரயில். ஒன்று மதுரை டு போடி, இன்னொன்று சென்னை சென்ட்ரல்லிருந்து போடிக்கு வர ரயில். இந்த ரயில் ஒரு வாரத்தில் 6 நாட்கள் இயக்கப்படுகிறது. இதுபோக கூடுதல் ரயில் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் வச்ச கோரிக்கையின் காரணமாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பிலிருந்து 06059 அப்படிங்கிற ரயில் தாம்பரத்திலிருந்து ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நைட்டு 10:30 மணிக்கு கிளம்பி செங்கல்பட்டு, விழுப்புரம், சிதம்பரம், மயிலாடுதுறை வழியாக சென்று கும்பகோணத்திற்கு செல்லாமல் பேரளம், திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, தேனி வழியாக போடிக்கு மறுநாள் காலை 11:15க்கு சென்று அடைந்தது. அதே நாளில் 06060 அப்படிங்கிற ட்ரெயின் அன்னைக்கு சாயந்தரம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:45க்கு கிளம்பி நம்ம முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக மறுநாள் காலை, அதாவது திங்கட்கிழமை காலை 6:30க்கு சென்னை சென்ட்ரலில் சென்று அடைகிறது. இது அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வச்சதன் காரணமாக இயக்கப்பட்ட கூடுதல் ட்ரெயின் தான். இந்த ட்ரெயின் வருகிற ஜூலை மாதத்தோடு நிறுத்தப்பட இருக்கிறது. இந்த பகுதியை நிரந்தரமான ட்ரெயினாக மாற்றணும், நிரந்தரமான நேரங்களில் எல்லா நேரங்களிலும் இயக்கணும் அப்படிங்கிறது அந்த பகுதி மக்களோட கோரிக்கையாக இருக்குது. அது சம்மந்தமான நடவடிக்கைகள் எடுக்கணும்னு அவங்களோட சேர்ந்து நாமளும் எதிர்பார்க்கிறோம். ரயில் பயணம்னாலே ஒரு சுகமான பயணம் தாங்க. அது போகிறவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த மாதிரி தான் இந்த ரயில் நிலையம். இது மதுரை டு போடி வழியாக போகிறப்ப மதுரையை தாண்டினதுக்கு அப்புறமேட்டுக்கு உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, தேனி இந்த மாதிரி இடங்களில் போயிட்டுருக்கிறப்ப நம்ம பார்க்குற காட்சிகளாக இருக்கட்டும், நம்ம தழுவி செல்கிற தென்றலாக இருக்கட்டும், பல கதைகளை சொல்லுவாங்க. வாழ்க்கையில் போகிற எல்லா பயணங்களை விடவும் இது ஒரு சிறப்பான ரயில் பயணமாக நமக்கு அமையும். அப்பேற்பட்ட ரயில் பயணத்தில் கண்டிப்பாக நம்ம ஒரு தடவையாவது சென்று வரணும். அதுபோக அந்த பகுதியில் இருக்கிற கல்வி, வணிகம், வியாபாரம் போன்றவர்களுக்கும் இந்த ட்ரெயின் ரொம்ப உபயோகமானதாக இருக்கும். அப்பேற்பட்ட இந்த ட்ரெயினை இன்னும் கூடுதலான நேரத்தில், அதாவது கூடுதல் நேரங்களாக சிறப்பு ரயிலாக இல்லாமல் நிரந்தரமான ட்ரெயினாக மாற்றணும் அப்படிங்கிறது அந்த பகுதி மக்களோட கோரிக்கை. அவங்களோட சேர்ந்து நாமளும் கோரிக்கை வச்சு காத்துட்ருப்போம். இந்த மாதிரி ரயில்வே தகவல்களை உடனடியாக தெரிந்து கொள்ள நம்மளுடைய யூடியூப் சேனலாகிய மனிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.